ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து எம்என்சி கம்பெனிஸில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, டிசிஎஸ், சிடிஎஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லாத அதர் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிவி எப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெஸ்யூமே வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா கிட்டப் ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நிறைய போஸ்ட் பண்ணி கோட் சேஞ்சஸ்லாம் பண்ணி உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஹைலைட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலில் காமிக்கலாம். ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ இருக்குது, அங்கேயுமே உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். உங்களோட ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ ப்ரொஃபைலோட ரெப்புடேஷன்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். ஸோ இதெல்லாமும் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி உங்களோட ரெஸ்யூமேல காமிக்கலாம். அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் கூட எஜுகேஷனல் கரிக்குலமை தாண்டி அவங்க வந்து சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாப்ல எல்லாமே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, ஒரு ஜாப்ல ஒரு டாஸ்க்னு உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதை அனலைஸ் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு உங்களோட இன்வால்மெண்ட் அது இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க.